அழகேஷனும் சேனல் இன்னைக்கு வீடியோ எல்லாமே நம்ம வந்து விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே வந்து விடாமுயற்சி படத்தில் என்னென்ன நடக்க போகுது, இது வந்து பிரேக் டவுன் படத்தோட காப்பியாக எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு டீகோடிங் வீடியோவாக இருக்கனால வந்து விடாமுயற்சி படத்தில் வந்து நான் சொல்கிற சீன்லாம் இருக்கும், செய்யலாம் இல்லை இல்லாமலும் இருக்கலாம். சப்போஸ் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணதாயிரும். அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் வந்து சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம், வாங்கி வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா வந்து முதல்ல அஜித்தும் ஸ்ரிஷாவும் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனால் அதை சரி பண்ணணும்னு அஜித் நினைக்கிறாரு. ட்ரிஷா வந்து அதை விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் இங்கே ஏகே சொல்கிற டைலாக் வந்து கவனிக்கணும். உங்கள் ஜென்ரேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்படின்னா வந்து த்ரிஷாக்கும் அஜித்துக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இதிலே தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை காமிக்கிறப்போ வந்து அர்ஜுனோட பேரை வந்து ரக்ஷித்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரைலருக்கு முன்னாடியே வந்து இந்த பேரை வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. எங்கன்னு தெரியலையா, சென்சார் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து கில்லிங் ஆஃப் ரக்ஷித்னு போட்டே வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ரக்ஷித் தாவப்போறான்ட்டு அதை வந்து அதிலே வந்து காமிச்சிட்டாங்க. அங்கே இருக்க அந்த டைமிங்கும் கூட வந்து படத்தோட எண்டு கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து ஃபைனல் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக அர்ஜுனாக தான் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு நாளில் நடக்க போகிற கதைன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் ஆட் பண்ணாங்க. 3 டைம்லைனில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி, 9 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்புறம் ப்ரெசென்ட் டைம்னு. இது எல்லாமே வந்து ஹீரோ நோக்கி தான் வந்து போகணும்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அர்ஜுனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. இதை வந்து இதிலே காமிச்சிருப்பாங்க. அர்ஜுன் வந்து ஏதோ ஒரு ஜெயில் காஸ்டியூமில் இருக்குன்னு தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. பட் இது பார்க்க ஜெயில் காஸ்டியூம் மாதிரியும் இல்லை, அந்த இடமும் பார்க்க ஜெயில் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு அசைலாமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த இடத்துல வந்து ரெஜினாவும் இருக்காங்க. 2 பேருமே அசைலாமில் இருக்காங்க, அதுவும் அவங்க எங்கேஜ்லேயே இருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கடுத்த சீன் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா அசர்பைஜானில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை தான் வந்து காமிக்கிறாங்க. இதில் இருக்க இந்த போலீஸ் வந்து கிரைம்ஸ் வந்து அசர்பைஜானில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கணும்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் பின்னாடி பார்த்தாலும் வந்து கம்மியாக தான் மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்குது. ஏன் கம்மின்னா வந்து டீசர் வந்து எக்கச்சக்கமான மிஸ்ஸிங் போஸ்டர் இருந்திருக்கும். அந்த டீசரில் காமிச்ச இடம் வந்து ஒரு போலீஸ்க்கான பிரைவேட் பிளேஸ் மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா வந்து இந்த போலீஸ் வந்து சிவிலியன்ஸ் கிட்ட இருந்தே வந்து இந்த கிரைம்ஸ் எல்லாம் மறைக்கிறாங்கன்னு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் ஆரோவை காமிக்கிறாங்க. ஆரோ வந்து எல்லாருமே வந்து ஒரு கிரே செட் கேரக்டராக இருப்பாருன்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆரோ வந்து அப்படியே பிரேக் டவுன் படத்துல இருந்த ஒரு கேரக்டர் தான் வந்து காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லாததாக இருக்குது. ஆரோவும் கெட்டவங்க டீமில் இருக்க ஒருத்தர் தான். அதே மாதிரி அந்த காரில் ஒரு ஃபைட் சீன்னாங்கல்ல, அது ஆரோ கூட தான் கண்டிப்பாக நடக்க போகுது. அதை வந்து இந்த கார் கிராஷ் ஆன வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்கல்ல, அதில் வந்து எப்படி ஆரோ வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானோ அதே மாதிரி தான் வந்து பிரேக் டவுன் படத்துலேயும் ஹீரோ வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாரு. சேம் அதே வந்து 1-1 தான் இருக்கும். அந்த கார் ஃபைட்டோட எண்டில் வந்து ஏகே கண்டிப்பாக ஆரோ கிட்டேருந்து எங்கே ஹீரோயின் இருக்காங்கன்ற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து திரும்பி வந்து கையை தூக்க சொல்லுவார். முதல்ல வந்து ஏகே தான் வந்து கெட்டது பண்ணுறான்னு வந்து நினச்சிப்பார் அந்த போலீஸ் ஆஃபீஸரு. இதையும் வந்து ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸரை கூட ஏகேவை கை தூக்க சொல்லியிருப்பார். இந்த சீனில் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஆரோ வந்து ஏகே சுட போயிருப்பார். பட் என்ன ஆயிருன்னா வந்து ஆரோ வந்து போலீஸ் ஆஃபீஸரை சுட்டுருவார். போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆரோ சுட்டுருவார். இதில் ஆரோ வந்து செத்து போயிடுவார். பட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து செத்து போயிருக்க மாட்டார். அவர் வந்து உயிருக்கு தள்ளாடுன்னு இருக்கனால வந்து ஏகே வந்து ரேடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுவார், இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து டவுன் ஆகிட்டாரு, இந்த இடத்துக்கு வாங்கன்னு வந்து டக்குன்னு லொக்கேஷன் சொல்லியிருப்பார். இந்த லொக்கேஷன் சொல்லதை கூட வந்து அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லரில். அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏகே வந்து போலீஸ் ஆஃபீஸராக கூட முன்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, பட் மேபி இருக்க கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்த சீனில் வந்து நிறைய பாஸ்போர்ட் வந்து இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மிஸ்ஸிங் போஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேங் தான் காரணம் போல். அண்ட் அதுக்கடுத்து ரெஜினா வந்து ஏகே கிட்ட வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொம்பளைங்களாம் வந்து வாழவே கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி பொம்பளைன்றது வந்து கண்டிப்பாக த்ரிஷாவை தான் இவங்க சொல்லணும். த்ரிஷா அப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரில. த்ரிஷாக்கும் ஏகேக்கும் வந்து ஒரு சண்டைன்னு சொன்னோம்ல, அந்த சண்டை வந்து என்னன்னு கூட ரெஜினாக்கு தெரிஞ்சிருக்கலாம் போல ஒரு வேலை. அண்ட் அடுத்த சீனில் ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் வந்து போலீஸ் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். இவனும் வந்து வில்லனுங்க டீமில் ஒருத்தன் தான். பட் இவன் வந்து போலீஸ் வந்து இதை பண்ண சொன்னான்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து டவுட்டு தான். ஏன்னா வந்து பிரேக் டவுன் பட வரையும் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து நல்லவங்க தான். பட் இதில் வந்து எதாவது ட்விஸ்ட்டு தரணும் இல்லை சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக வந்து போலீஸ் ஆஃபீஸரை கெட்டவங்களா கூட மாற்றிருக்கலாம். அண்ட் அடுத்த சீனில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபைட்டையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து காமிச்சிருப்பாங்க. பிரேக் டவுன் படம் படி வில்லன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா ஹீரோயினை வந்து அவங்க வீட்டில் தான் வந்து கடத்தி வச்சுருப்பான். பட் இதில் வந்து இந்த வீட்டில் கூட கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து அடுத்த சீனில் வந்து இன்னொரு வீடு காமிக்கிறாங்கல்ல, இந்த வீடாக கூட இருக்கலாம். ஏன்னா பிரேக் டவுன் படம் பற்றி வந்து இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை வண்டி எடுத்துக்கு தான் வந்து அவர் அந்த அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து போவார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அந்த வண்டி எடுத்துன்னு தான் வராரு. அந்த போலீஸர் வந்து அங்கே சுட்டுருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துருந்தா இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அண்ட் அர்ஜுன் வந்து அதுக்கப்புறம் ட்ரக்கை விட்டு வெளியே வந்து உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பாரு. இந்த சீனை தான் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்து காமிச்சுன்னு இருக்காங்க ட்ரெய்லரில். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கருப்பு கலர் கார் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த கார் வந்து இந்த ட்ரக்கை சேஸ் பண்ணிக்கின்னு இருக்கும். இது ஏன்னா வந்து ஹீரோட கார் வந்து நடு ரோட்டில் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கும். அதனால் ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ட்ரக்கில் தான் வந்து லிஃப்ட் கேட்டு போயிருப்பாங்க. இதே வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து கையாட்டுறாங்கல்ல, அது வந்து கண்டிப்பாக அந்த ட்ரக்கில் வந்து லிஃப்ட் கேட்டு போகிறதுக்கு தான் இருக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து கடைசியில் பார்த்தா வண்டி வந்து ஒரு ஒயர் தான் வந்து பிடிங்கின்னு இருக்கும். அந்த ஒயரை வந்து செட் பண்ணிட்டு திரும்பி ஹீரோயினை போய் பார்க்கலான்னு போவார். பார்த்தா ஹீரோயின் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. சரி இந்த ட்ரக்கில் தானே ஏறினா அப்படின்னு வந்து இந்த ட்ரக்கை வந்து நிறுத்த பார்ப்பாரு. இந்த ட்ரக்கு நிறுத்தாமல் வேகமாக போவோம். அதுக்கு நடுவில் தான் வந்து அவ்வளோ பெரிய சேஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ட்ரக்கை நிறுத்திடுவார். ட்ரக்கில் கடைசியில் போய் பார்த்தா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸராக வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து சரின்னு வந்து இவங்க 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர் விட்டு போயிடுவார். அண்ட் அதுக்கடுத்து அதே சேம் போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதுலேருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கண்டிப்பாக நல்லவராக தான் இருக்கணும்னு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் சீனை வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக ரெஜினாவாக தான் இருக்கணும். அவங்க எதுக்காக வந்து இந்த அசைலமுக்கு போனாங்கன்றதை காமிக்கிற மாதிரி வேணால் அது இருக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து டீசரில் வந்து இந்த ஒரு கிளிப்பை வந்து காமிச்சிருப்பாங்க. இங்கே இருக்கிறது கண்டிப்பாக ரெஜினா தான். அண்ட் அவங்க பார்க்குறது வந்து ஒரு மேப் மாதிரி தானே இருக்குது. இந்த மேப் வந்து இந்த ட்ரைலரில் காமிச்சிருப்பாங்க. யார் யார் எங்கே தூக்கணும் அவெல்லாம் வந்து அதில் இருக்கும். அதில் வந்து அஜித்தும் இருக்கும். அதில் அந்த ஊர் பேரை வந்து போட்டிருக்கும். பிரேக் டவுன் படத்தில் வந்து அவங்க எதுக்காக தூக்குவாங்கன்னா வந்து காற்றுக்காக தான் தூக்குவாங்க. பட் இதில் எப்படி தூக்குறாங்கன்னு வந்து கொஞ்சம் தெரில தான். ஏன்னா வந்து மேப்லாம் போட்டு தூக்குறாங்க. பட் காசுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து அஜித் நடந்து வர அந்த இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கையில் ஒரு லக்கேஜ் மாதிரி இருக்குது. அது காசாகவும் இருக்கலாம். சப்போஸ் அவரோட துணி பையா கூட இருக்கலாம். அது சரியாக தெரில. அண்டு ரெஜினாக்கு வந்து பொண்ணுங்க மேலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா திரிசாவை தூக்குனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொம்பளைங்களாம் வாழவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சீனில் வந்து ஒரு வித்தியாசமான கையை வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து எலும்பு கூட தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க துணியை பார்த்தா ஒரு பொண்ணு துணி மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து அடிபட்டு கிடக்கிற மாதிரியே வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஈஸ்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கனால வந்து இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். விடாமுயற்சி படம் வந்து பிரேக் டவுன் படம் மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் அதில் இருக்க நிறைய சீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து 3 டைம்லைன் வேறு காமிக்க போகிறாங்க. மகிழ் திருமேனி வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். சரி ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you.